ನಮಸ್ಕಾರ ಟಿವಿ ಟುಗೆ ಸ್ವಾಗತ. ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಸರ್, ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಸರ್. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಕೂಡ ನಿಂತಿದೆ, ಜನ ನಿಮ್ಗೆ ಕೈ ಹಿಡಿದಿಲ್ಲ, ಈ ಕಡೆ ಜನ ಕೈ ಹಿಡಿತಾರೆ. ಕೈ ಹಿಡಿಲ್ಲ, ಈ ಕಡೆ ಹೆಂಗಿರುತ್ತಾರೆ ಅಂತವ ಜನಗಳು ಯಾಮಾರ್ತಾರೆ. ಯಾಮಾರಿದ್ರೆ ಮಾತುಗಳಿಗೆ ಯಾಮಾರ್ತಾರೆ, ಬ್ಲೇಮ್ ಆಗ್ತಾರೆ. ಇವಾಗ ಜನಗಳು 8 ವರ್ಷದಿಂದ ಅವರು MLA ಆಗಿದ್ರು, ಈ 4 ವರ್ಷ ಮೇಯರ್ ಆಗಿದ್ರು. ಅದರಿಂದ ಅವ್ರೇನ್ ಮಾಡೋದಂತ ಟ್ಯಾಲಿ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನೇನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂತ ಟ್ಯಾಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಷ್ಟೇ, ಬೇರೆ ನಾನು ಹೊಸರಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದೆ ಅನ್ನೋದು ಮಕ್ಕಳಿಗೆ ಇವಾಗ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. ಯಾರು ಡೆವಲಪ್ ಮಾಡೋ ಹೊಸರು ಡೆವಲಪ್ ಮಾಡೋರು ಯಾರು ಇವಾಗ ಅಂತ ಇವಾಗ ಮಕ್ಕಳು ತಿಳ್ಕೊಂಡು ಡಿಸೈಡ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. ಒಂದು ಗೆದ್ದೆ ಗೆದ್ದಿರ ವಿಶ್ವಾಸ ಇದೆ ಇದ್ದಾರೆ. ಖಂಡಿತ ಇದೆ, ಮಕ್ಕಳಿಗೂ ಅದೇ ತರ ಇದೆ. ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಏನ್ ಅಜೆಂಡಾ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? ಮುಂದಿನಿಂದ ಅಂದ್ರೆ ಹೊಸೂರು ಸ್ಮಾರ್ಟ್ ಸಿಟಿ, ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಹೆಡ್ ಕ್ವಾರ್ಟರ್, ಒಂದು ಮೆಟ್ರೋ ಸ್ಟೇಷನ್ ಹೊಸೂರಿಗೆ, ಆಮೇಲೆ ಲಿಫ್ಟ್ ಇರಿಗೇಷನ್ ವ್ಯವಸಾಯಗಳು, ಈ ನಾಲ್ಕು ಮೈನ್ ಅಜೆಂಡಾ. வணக்கங்க, என் பேர் ராஜி. நான் ஓசூர் மாநகர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு பகுதி செயலாளராக உள்ளேன். இந்த வர்ற 23ஆம் தேதி சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர், ஓசூர் வளர்ச்சியின் நாயகன் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்திருக்கிறார்கள். 2016 அன்னார் அவர்கள் இதே 25,000 வாக்குகள் வித்தியாசங்கள் ஜெயிச்சு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அந்த அமைச்சர் பதவி அவர் பெற்றவுடனே 70 ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சியை 2 வருடத்திலே சாதித்து காட்டியவர் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். உதாரணத்துக்கு நம்ம ராம்நாயக்கன் ஏரி பகுதியில, அந்த ராம்நாயக்கன் ஏரியில தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா அங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட என்ஜிஓஸ் காலனி வரலையும் அதோடைய பாதிப்பு இருக்கும். அந்த ஏரி கட்டை உடஞ்சுதானா என்ஜிஓஸ் காலனி வரலையும் அந்த தண்ணியுடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அச்சத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 2 வழி சாலையை அமைத்து அதை தடமா அமைத்து மக்கள் பயமின்றி வாழ உறுதி செய்தவர் அண்ணா பாலகிருஷ்ண ரெட்டி. அந்த சாலை மட்டும் இல்லைங்க, அவர் 2014 அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பட்டியலிட்டு சொல்ல முடியும் எந்தெந்த வேலை செஞ்சிருக்காரு. அவர் ஒசூர் பகுதிக்கு மட்டும் செய்யலைங்க, கோப் சந்தர்ப்பத்திட்ட மழை காலத்துல அந்த ஒரு ஊர் துண்டிக்கப்படும். மழை காலத்துல தண்ணி நீர் போச்சானா அந்த ஊர்ல இருந்து யாரும் வெளியே வர முடியாது. கிட்டத்தட்ட 15 நாள் ஆட்டும் 1 மாசம் ஆனாலையும் இன்னைக்கு அந்த ஊர் மக்களை போய் கேளுங்க, பாலகிருஷ்ண ரெட்டி எங்களுக்கு கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன்னா உயர்மட்ட பாலம் இன்னைக்கு அவ்வளவு ஒரு திடமா போட்டு கொடுத்திருக்கிறது அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி. அங்க மட்டும் இல்லைங்க, துறப்பள்ளி கிராமத்துக்கு அதே மாதிரி தரப்பாலம் தான் இருந்துச்சு. அங்கேயும் மேல்நிலை பாலத்தை கட்டி இன்னைக்கு அந்த ஊர் பகுதி மக்கள் நிரந்தரமா பயமின்றி போயிட்டு வர்றதுக்கான வழித்தடத்தை அமைச்சு கொடுத்தது அண்ணார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, 60க்கும் மேற்பட்ட RO வாட்டர் என்று சொல்றோம் இல்லைங்களா, சுத்தரிக்கப்பட்ட குடிநீர், அதை நம்ம ஒசூர் பகுதியாகட்டும் சுற்று வட்டார கிராம பகுதியாகட்டும் அறிமுகப்படுத்தி அதை செயல்பாட்டு கொண்டு வந்தது அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி. இன்னைக்கெல்லாம் 5 ரூபாய் காயின் போட்டு நம்ம குடிக்க தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அதை கொண்டு வந்தது அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். நீங்க அலசநத்தம் ரோடு ஆகட்டும், கிட்டத்தட்ட 70-80 ஆண்டு காலம் யாருமே அந்த ரோடத்துக்கு கூட என்னான்னு கூட பார்க்கல. அதை இன்னைக்கு அவரு 10-15 வருஷம் ஆகுது, இன்னும் திடமா இருக்குன்னா அந்த ரோடு மக்கள் பயன்பாட்டு இருக்குன்னா அதை அமைச்சு கொடுத்தவர் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி. அன்னைக்கு அவர் மாநகராட்சி தலைவரா இருக்கும் போது தொலைநோக்கு சிந்தனையோட நாம இந்த பகுதியை மாநகராட்சியை உயர்த்துவோம் அப்படின்னு அவரை நினைச்சு ஒரு மாநகராட்சி கட்டடத்தை அன்னைக்கே கட்டினவர் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர் அமைச்சரா இருந்த காலகட்டத்துலதான் இந்த ஓசூர் நகராட்சியை மாநகராட்சியை உயர்த்தி காட்டியவர் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள்.